அடுத்ததாக நம்ம உபயோகப்படுத்த போகிற முதல் பண்பு என்ன அப்படின்னா f ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தால் இன்டகரல் 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறத 0 டு a இந்த ரெண்டை முன்னாடி கொண்டு வந்துடலாம். 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். இதை முதல்ல பார்ப்போம். என்ன செய்யணும்? 2a மைனஸ் எக்ஸ், இங்கே 2a இருக்கிறதுனால 2a, நம்ம கணக்கில் என்ன இருக்குது? 2 பை இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும்? 2 பை மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அதனால் நம்ம எடுத்துக்க போகிறது எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ் வர இடத்துல 2 பை மைனஸ் எக்ஸ், அதனுடைய அடுக்கில் 4. அதே போல் காஸ் எக்ஸ் வர இடத்துல 2 பை மைனஸ் எக்ஸு, அதோட அடுக்கில் 3 ஈக்குவல் டு 2 பை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 பைனா 360, 360ம் 0வும் 1 தான். அதனால் 2 பைங்கிறதை விட்டுடலாம். அடுத்தது சைன் எக்ஸில் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸில் மைனஸை வெளியில் எடுத்தோம்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். இதனுடைய அடுக்கில் 4. இந்த இடத்துல வந்து காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸை விட்டுடலாம், காஸ் எக்ஸ்னே எழுதலாம். ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அடுக்கு இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். சைன் எக்ஸு பவர் 4, இது காஸ் எக்ஸ் பவர் 3. இந்த பக்கம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் எக்ஸுங்கிறது எல்ஹெச்எஸில் இருக்குது. ஈக்குவல் டு சைன் பவர் 4 காஸ் பவர் 3 அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த முதல் பண்பு இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பொருந்துது. அதனால் நம்ம ஃபார்முலாவை இப்படி மாற்றிக்கலாம். எப்படி? 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறதுல 2 மட்டும் தனியாக எடுத்துட்டு 0 டு ஏன்னு மாற்றிக்கிறோம். இந்த 2a அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்குது? 2 பைன்னு இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஃபார்முலாவில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு 0 டு 2 பைன்னு வருது இல்லை, அதில் பை மட்டும்தான் வரும். அந்த 2 என்ன செய்வோம்? முன்னாடி கொண்டாந்துடும். 2 முன்னாடி வந்துடுது. மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியதான். என்ன? சைன் பவர் 4 எக்ஸு காஸ் பவர் 3 எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ முதல் பண்பு முடிஞ்சுது. அடுத்தது ரெண்டாவது பண்பு. ரெண்டாவது பண்பு என்னன்னா எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டும் பொருந்துது, ரெண்டுமே சமமாக வருது அப்படின்னா அப்போ 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதோட மதிப்பு என்னன்னா 0. அப்போ ரெண்டாவதாக நம்ம இந்த பண்பையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் 2a போட முடியாது, ஏன்னா இப்போ லிமிட் என்ன வந்துடுச்சு? பைன்னு வந்துடுச்சு. அதனால் எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம உபயோகப்படுத்த போகிறது எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம நிறுவ வேண்டியது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொண்டு வரணும். ஆனால் நமக்கு வந்து கணக்கில் எஃப்ங்கிறது என்னன்னு எடுத்துருக்குறோம்? சைன் பவர் எக்ஸு அடுக்கு 4. அதனால் சைன் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் அடுக்கில் 4. அதே போல் காசு பை மைனஸ் எக்ஸ் அடுக்கில் 3 ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ். பைங்கிறது என்ன? 180. 180 மைனஸ் எக்ஸ். எக்ஸுங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக 50ன்னு வச்சுப்போம். 180ல் 50 போயிடுச்சுன்னா 130. 130 வந்து எந்த கால்வட்டத்தில் வரும் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாவது கால்வட்டத்தில் வரும். இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ஸு அப்படின்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. இங்கே இருக்கிற சைன் மட்டும்தான் ப்ளஸில் வரும், காசு வந்து மைனஸில் வரும். அதனால் இங்கே என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் சைன் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸில் வரும். ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு அடுக்கு 4. இந்த இடத்துல காசுங்கிறது என்னவா வரும்? மைனஸ் காஸ் எக்ஸு அடுக்கு 3. அதாவது சைன் பவர் 4 எக்ஸு
இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும். ஏன்னா பவர் ஒத்தப்படையாக இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு காஸ் பவர் 3x மைனஸ் இது என்னன்னா கணக்கில் நம்ம எடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ். அப்போ ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட இந்த இதுவும் கரெக்டாக பொருந்தது. எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னா 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல therefore I is equal to 0. ஐங்கிறது என்ன? ஐங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட இன்டகரல் 0 டு 2 பை sin பவர் 4 எக்ஸு காஸ் பவர் 3 எக்ஸு டிஎக்ஸ் அப்படிங்கிற தொகையோட மதிப்பு என்னன்னா 0. அவ்வளோதான். ஓகே.